பிரதி சபாநாயகர் பதவிக்கு முஸ்லிம் நபர் ஒருவரை நியமிக்க தீர்மானம். வடக்கில் ராணுவ முகாம் அகற்றப்படுமை குறித்து அதிருப்தி அடைந்துள்ள நாமல் ராஜபக்ஷ. கொழும்பில் அதிரடி கைது. தொடர் சர்ச்சைகளில் சிக்கும் ரணில் விக்ரமசிங்க. நீரை சேமித்து வையுங்கள், மூன்றாம் உலகப் போர் எச்சரிக்கையை விடுத்த ஐரோப்பிய நாடு. வடக்கு மாகாணத்தில் ராணுவ முகாம் ஒன்று அண்மையில் அகற்றப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல முகாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். குடிமக்களுக்கு நிலத்தை மீள விடுவிப்பதில் பிரச்சினையில்லை, எனினும் இந்த விடயத்தில் தேசிய பாதுகாப்பில் சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு படைகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 30 வருட கால பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை போராடியது. எனினும் இன்று அனைத்து சமூகங்களும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கின்றன என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வடக்கு அல்லது தெற்காக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பை பேணுவது மிகவும் முக்கியமானது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் எந்த ஒரு தேர்தலிலும் தான் போட்டியிடப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மத நிகழ்வு ஒன்றின் பின்னர் அவரின் அரசியல் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொது கருத்து 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திருடர்கள் மற்றும் ஊழல்வாதிகள் என்று முத்திரை குத்தியுள்ளது. எனவே அதன் பகுதியாக இருக்க தாம் விரும்ப என்று விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். சட்டம் இயற்றுபவர்கள் மீது நிலவும் எதிர்மறையான கருத்துக்களால் அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான எந்த காரணத்தையும் தாம் உணரவில்லை என்றும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தேர்தலின் முன்னரும் பின்னரும் பல அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து ஒதுங்கியுள்ள நிலையிலேயே விஜயதாச ராஜபக்ஷவின் அறிவிப்பும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நாடாளுமன்ற பிரதி சபாநாயகராக முஸ்லிம் நபர் ஒருவரை நியமிக்க அக்கட்சி தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் பிரகாரம் பெரும்பாலும் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மருத்துவர் ரியாஸ் சாலி பிரதி சபாநாயகராக நியமிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக தெரியவந்துள்ளது. அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள முனீர் முலப்பர் பிரதி அமைச்சு பதவியொன்றுக்கு நியமிக்கப்படும் சாத்தியம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் பதவி பெரும்பாலும் தமிழ் பிரதிநிதி ஒருவருக்கு வழங்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மதுவெறி சட்டத்திற்கு முரணான மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் அப்போதைய நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதிவாதிகள் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்க கோரி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் இருவரே இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளனர். முன்னாள் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் கலால் ஆணையாளர் நாயகம் MJ குணசுரி, நிதியமைச்சரின் செயலாளர் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 39 பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன்போது ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் அரசியல் நோக்கத்துடன் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கலால் வரி சட்ட விதிகளை தவிர்த்து எதேச்சிகரமாக மற்றும் அநீதியான முறையில் அந்த அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். வாடிக்கையாளர்களிடமிருந்து 35,000 ரூபாய் முதல் 50,000 வரை கட்டணம் வசூலித்து கொழும்பில் சமூக பிறழ்வான முறையில் இயங்கிய 2 விடுதிகளை நடாத்திய வியட்நாமிய பெண்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் இந்த கைது நடவடிக்கையை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி பெம்பலப்பட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் வாட்ஸ் பிளேஸில் உள்ள வீடு ஆகியவற்றிலிருந்து குடிவரவு திணைக்களத்தினர் 7 பெண்கள் உட்பட 9 வியட்நாம் நாட்டவர்களை கைது செய்தனர். சமூக ஊடகங்களூடாக மிகவும் ரகசியமான முறையில் நடாத்தப்படும் விடுதியொன்றை பற்றி அறிந்து கொண்டு பெம்பலப்பட்டியில் உள்ள இடத்துக்கு செல்ல ரகசிய திட்டத்தை பயன்படுத்தியதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டவர்களும் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சுற்றுலா விசாவில் இலங்கை வந்ததாகவும் நாட்டில் தங்கி சட்டவிரோத வியாபாரத்தை நடாத்துவதற்கு 3 மாதங்களுக்கு தமது விசாவை நீடித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. குறித்த தவறான நடத்தையில் ஈடுபடும் விடுதியின் உரிமையாளரான மற்றொரு
ஒரு வியட்நாமிய நபர் துபாயில் இருந்து இயங்கி வந்ததாகவும் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் குழுவினதும் துபாயில் இருந்து வந்தவர்கள் என்பதும் முதற்கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக வெலசரவியில் உள்ள திணைக்களத்தின் தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவை நியமித்தமை தொடர்பில் சுயாதீன விசாரணைகளுக்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 4 பேர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். சட்டத்தரணி குமார் துணிசிங்க, சட்டத்தரணி இந்திக்க வேரகொட, கலாநிதி விதானகே மற்றும் சட்டத்தரணி ஜெயஸ் டி சில்வா ஆகியோரே இந்த குழுவில் அடங்கியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குழு 3 வாரங்களுக்குள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது அறிக்கைகளை சமர்ப்பிக்க உள்ளது. முன்னதாக இந்த தேசிய பட்டியல் ஆசனம் ஊடாக ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. எனினும் அவர் அதனை உறுதிப்படுத்தவில்லை. அதனை அடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரளைக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட இருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இதற்கு மத்தியிலே ரவி கருணாநாயக்க ரணில் விக்ரமசிங்க உட்பட கட்சியின் நிர்வாகத்துக்கு தெரியாமல் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ஊடாக தமது பெயரை தேர்தல் ஆணையகத்துக்கு அனுப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த செல்லுபடியாகும் நடைமுறை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையகமும் ரவி கருணாநாயக்கவின் பெயரை வர்த்தமானியில் வெளிப்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசாங்கத்தினால் 12 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் இலங்கைக்கான சீன தூதுவர் கீசன் ஹாங் நேற்று கையளித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இலங்கைக்கான சீன தூதுவர் கீசன் ஹாங் தலைமையிலான குழுவினர் சந்தித்தனர். இதன்போது அவர் இந்த காசோலையை கையளித்ததுடன் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட நாகலிங்கம் வேதநாயகனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தமது பங்களிப்பு இருக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். வடபகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அவதானிக்கையில் சந்தோஷமாக இருப்பதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவரை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 3ஆம் உலகப் போர் அச்சம் உருவாகியுள்ளதால் உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீரை சேமித்து வைக்குமாறு ஸ்வீடன் அரசாங்கம் அந்த நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அணு ஆயுதத்தை பயன்படுத்த அந்த நாட்டு இராணுவத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றன. அந்த வகையில் ஸ்வீடன் நாடு விடுத்துள்ள எச்சரிக்கையானது சர்வதேச ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ஐரோப்பாவின் முக்கியமான மற்றும் 7வது பெரிய நாடாக கருதப்படும் ஜெர்மனி நாட்டின் அரசாங்கமும் தனது குடிமக்களுக்கு 3ஆம் உலகப் போர் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பின்லாந்து, நோர்வே, டென்மார்க் முதலான நாடுகளும் தத்தமது மக்களை எச்சரித்துள்ளன. முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் ஒப்புதலுடன் ரஷ்யாவின் மீது உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடாத்தியதை அடுத்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த புடின் ஒப்புதல் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.